சுரேஷை தவிர வேற யாருனாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலைமையில தான் நம்ம மதி இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவரை வெறுத்தாங்க. ஒரு நல்ல போலீஸும் கிடையாது, ஒரு நல்ல மனுஷனும் கிடையாது. குட் குவாலிட்டிஸ் அப்படின்னு அவர்கிட்ட செலக்ட் பண்ணி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமாக தான் சுரேஷை நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம மதி. இப்போ வரைக்கும் அந்த எண்ணங்கள் எதுவுமே மாறல. சுரேஷ் அப்படிதான் அப்படின்னு தான் இவங்க மைண்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், அதுக்கான கிரெடிட்னு எல்லாமே தங்கராஜ் மட்டும்தான். தங்கராஜால தான் சுரேஷ் அப்படி இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம மதி எப்படி விருப்பமே இல்லாமல் சுரேஷை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்களோ அதே போல தான் ரேவதியும் விருப்பமே இல்லாமல் தங்கராஜை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ரேவதி நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு, அவங்களுக்கு நிறைய லட்சியங்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணை படிக்க வச்சு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ராகவனா இருக்கட்டும், லக்ஷ்மியா இருக்கட்டும், ஸ்ருதியை மட்டும் படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுக்கணும், அவங்க வேலை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகட்டும்னு நினைக்கிறதுன்னு எக்கச்சக்க விஷயங்களை எக்கச்சக்க ஒரு கன்சர்னை அவங்க மேலே வச்சுருக்காங்க. ஆனால் ஏன் ரேவதியை மட்டும் முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க ஆசைக்கு ஏன் இவங்க இடைஞ்சலாக இருக்கணும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள ஏன் வேலைக்கு அனுப்பலை அப்படிங்கிற எக்கச்சக்க விஷயங்களை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல நம்ம குழந்தைங்களுக்காக இருப்போம் அப்படின்னு ரேவதி மனசை தேத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அவங்களுக்குன்னு பிடிச்சிருக்கு நம்ம மதி கூடயும் மலர் கூடயும் சேட் பண்ணுறது, அது சும்மா புறணி பேசுறது, மற்றபடி ஒன்றுமே இல்லை, அதனால எந்த விளைவும் கிடையாது. ஆனால் இப்போது நம்ம ரேவதி மதிக்கிட்ட சொல்லிட்டாங்க தங்கராஜால தான் உன்னோட வேலை போச்சு அப்படின்னு. அந்த விஷயத்தினால மதி கோவப்பட்டு தங்கராஜ் கிட்ட வந்து சண்டை போட அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. தங்கராஜுக்கு டவுட்டு மதி அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ரேவதி வந்து வேகமாக கிச்சனுக்கு போகிறாங்க. ரேவதி அப்படின்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்க அப்படின்னு பவ்யமாக வந்து நிற்கிறாங்க. ஆமாம், நீயும் அம்மாவும் இருக்கும்போது தான் சொன்னேன் மதியோட வேலை போனதுக்கு நான் தான் காரணம், வேலை தான் அவளோட திமிரு, அவள் வேலையவே பறிச்சுட்டா அவள் திமிரு எங்கே இருக்க போகுது, அதனால் இனிமேல் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீயும் எங்களை நோட் பண்ண, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போது நீ தானே மதிக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லிட்டா நான் விட்டுடுவேன், இல்லைனா கண்டிப்பாக இதை நான் தோண்டி துருவுவேன், கண்டிப்பாக எனக்கு உண்மை தெரிய தான் போகுது, அப்போ நீ மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மிரட்டுறாரு. ரேவதி வேறு வழி இல்லை, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, ஃபோனை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது, நம்ம வேறு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கோம், மெசேஜ் பண்ணியிருந்தா கூட எரேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஆமாங்க நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. சொல்லிட்டியா, என்ன சாதாரணமாக சொல்கிற, எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னதுனால என்ன, நீங்கள் பண்ணினதை தானே சொன்னேன், நீங்கள் ஏன் அவள் வேலையை போக வச்சிங்க, அவளுக்கு வேலை இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, சுரேஷ்க்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ஏங்க இதிலெல்லாம் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாத்தியாடா உன் பொண்டாட்டி எப்படி பேசுகிறான்னு அப்படின்றாங்க. மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், சுரேஷை மதிக்கிறது இல்லை, அதுக்காக அவளுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் சுரேஷோட சம்பளத்தில் அவள் குடும்பம் நடத்தினா கண்டிப்பாக அவளுக்கு சுரேஷோட அருமை தெரியும், அவனை மதிக்குவா, அதனாலேயே அவங்களுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பண்ணேன். நீ என்னடானா இதை போட்டு மதிக்கிட்ட உடைச்சிருக்க அப்படின்னு சொன்னதுனால என்னங்கன்னு, சொன்னதுனால தானே இப்போ அவள் வந்து இப்படி பஜாரி மாதிரி கத்திட்டு போகிறா அப்படின்றாங்க. ஏங்க ஒரு பொண்ணை போய் பஜாரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு, வேற யாரை சொல்கிறது பஜாரின்னு அப்படின்னு தங்கராஜ் கோவப்படுறாரு. சரி நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இந்த விஷயத்த நீ இன்டென்ஷனாக சொன்னியா இல்லை தெரியாமல் சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அது வந்து அப்படின்னு ரேவதி தடுமாறுறாங்க. அப்போது நீ பிளான் பண்ணி தான் சொல்லியிருக்க, இந்த விஷயம் உன்னால் தாங்கிக்க முடியல, என்னை விட மதிக்கு விசுவாசமாக இருக்க, மதிக்கிட்ட உன்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல, அதனால தெரிஞ்ச கையோட வேகமாக போய் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க, நம்ம பேசி கொஞ்ச நேரம் கூட இருக்காது அதுக்குள்ளே அவங்க வந்திருக்கா அப்படின்னா நாங்கள் பேசி கொஞ்ச நேரத்துக்குள்ளே நீ போய் அதை அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். அப்போ அந்தளவுக்கு அவ கூட க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நீ என்கிட்ட இந்த மாதிரி புதுசாக நடந்துக்கிறேன்னு கேட்டப்போ இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கேன்னு அப்படியே பச்சை குழந்தை மாதிரி நடிப்பேன், ஆனால் இது எல்லாத்துக்கும் மதி தான் பின்னாடி இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், மதி கூட உங்ககிட்ட நீ பேசவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், மலராட்சி பரவாயில்ல, என்னதான் எனக்கு பிடிக்காத அந்த வீட்டுக்கு அவள் மருமகளாக வந்திருக்கா, இல்லை உன் அண்ணன் எனக்கு பிடிக்காது அப்படின்னாலும் கூட அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே மதிப்பு மரியாதையோடு நடத்துகிறாங்க, ஆனால் மதி அப்படியா அப்படின்னு, அவளை நீங்கள் தானே மருமகளாக்குனீங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதனால தான் அவள் வாழ்க்கையில் இது சரி அது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தேன். நான் அவகிட்ட போய் நேரடியாக அவன் வேலை போச்சுன்னா நீ சுரேஷ் கூட நல்லா இருப்ப அப்படின்னு நான் சொல்ல முடியுமா, சுரேஷை அவள் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருந்தா, அடித்தா திருப்பி அடிக்கிறா, அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலைமையில் இருக்கிற பொண்ணை எப்படி சுரேஷ் கூட வாழட்டும்னு நம்ம விடுறது, அவளுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் தன்னம்பிக்கை குறையும், அப்படி தன்னம்பிக்கை குறைஞ்சா சுரேஷை நம்பி தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு அவள் தள்ளப்படுவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் கூட
சேர்ந்து வாழுவா. இதுக்காகலாம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, ஏன்னா நீ மக்கு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ கூட சொன்னீங்க அவளோட தன்னம்பிக்கையை உடைக்கணும்னு. ஏங்க அப்படி பண்ணணும்? நான் கூட வேலைக்கு போகணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். ஒரு நாளாவது அதை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்களா, இல்லை கன்சிடர் பண்ணியிருப்பீங்களா? ஆனால் மதிக்கு வேலை கிடைக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கா. அதுக்கான காரணம் என்ன, அவள் தெரிஞ்சுக்கணுன்னாவது ஆசைப்படுவாள்ல. அதுக்காக எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் மதி இங்கே வந்து நேரடியாக பேசுவான்னு நான் எதிர்பார்க்கலைங்க அப்படின்றாங்க. நீ சொன்ன அவளுக்காக, ஆனால் உன் புருஷனை உன் முன்னாடியே அவ்வளோ அவமானப்படுத்திட்டு போகிறா, உன்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சது எதுவுமே தப்பு இல்லைங்க, நான் மதிக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்தையும் சொல்லலை, நீங்கள் அவள் வேலையை போக வச்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லவும் தங்கராஜுக்கு கோவம் வந்துடுது. பல்லாருன்னு அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துடுறாங்க. போய் இங்கே பார், இந்த வீட்டில் எது நடந்தாலும் எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் அந்த வீட்லையும் அங்கே எக்கச்சக்க விஷயங்கள் மதி வந்ததுக்கப்புறம் மாறிடுச்சு. அதெல்லாம் அதாவது அந்த மாற்றமெல்லாம் நல்லது கிடையாது. ஒரு நல்ல குடும்பத்தில் பொண்ணுங்க ஆம்பளைங்க எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது. பெரியவங்களை எல்லாருமே மதிக்கணும். மருமகனா எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யணும், அதுதான் நல்ல மருமக. எப்போவுமே அவள் பிஸியாகவே இருந்தால் கண்ட எண்ணங்கள் அவள் மனசுக்குள்ளே வராது. அப்படி இப்படின்னு எக்கச்சக்க விஷயங்களை சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே ரேவதி உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மலர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு, மதி இங்கேருந்து கோவமாக கிளம்பி வந்தான், அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி. அப்போது சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு ரேவதி நடந்த விஷயத்த அப்டேட் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சதுமே நம்ம மலருக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னது மதியம் அவ்வளோ நேரம் பேசி அண்ணன் எதுவுமே சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. அப்போ அவங்க ஆப்போசிட்டில் இருந்து பேசியிருக்காங்க. இல்லை, அதாவது மதி போனதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், நான் தான் சொன்னேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால எனக்கும் அவருக்கும் சண்டை, அவர் பேசக்கூடாததெல்லாம் பேசி என்னை அடிச்சிட்டார் அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ப்ளே பண்ணி நம்ம மலர் கேட்டுட்டு இருக்கும்போது பாக்கியராஜ் உள்ளே வராரு. அவர் வர்றதை நம்ம மலர் பார்க்கல. ஆக்சுவலாக அதை வந்து காது கொடுத்து கேட்டுடுறாரு பாக்கியராஜ். என்னது மாப்பிள்ளை ரேவதி அடிச்சாராமா அப்படின்றாங்க. இங்க நீங்க எப்பங்க வந்தீங்க அப்படின்னு. மலர் சொல்லு, அதுதானே ரேவதி சொன்னது அப்படின்றாங்க. ஆமாங்க அப்படின்னு. என்ன பிரச்சனை, எதுக்காக அவர் கை நீட்டினாரு அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக இருந்தாலும் கை நீட்டினது தப்பு தாங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. விட்டுருவேன்னு நினச்சியா இதுக்கு முன்னாடியே அப்படின்னு சொல்ல வராங்க. என்னங்க இதுக்கு முன்னாடியேனா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. உன் பர்த்டே அன்னைக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டிலேருந்து வந்திருந்தால, அது மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமல் வந்திருப்பா போல இருக்கு. அது தெரிஞ்சு அவளை வெளியே நிற்க வச்சுருந்தாரு. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி அவர் ஸ்டேட்டஸ் போட்டதெல்லாம் பார்த்துட்டு மனசு நெருடலாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா ரேவதி வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா. நான் போகிறேன், நான் சும்மா இருக்கேன், சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சா. அதுக்கப்புறம் பேசும்போது தான் தெரிஞ்சது சண்டைன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் என்ன வெளியே போன்னு சொல்லலை. நானாக தான் அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போன அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நான் கிளம்பி வந்தேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் சண்டை வந்து அவர் தான் வெளியே அனுப்பியிருக்காருன்னு. இவ்வளோ தூரம் நடந்தும் கூட இந்த விஷயத்த நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தது காரணம் உன் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுனால நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு. ஆனால் மறுபடியும் அவர் அடிச்சிருக்காருன்னா இதை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்றாங்க. வேண்டாங்க, பெருசு பண்ண வேண்டாம், ரேவதி என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படின்னு. ரேவதி அடி வாங்கிக்கிட்டு சும்மா கூட இருப்பா, அப்படியெல்லாம் என்னால் விட முடியாது, இப்போவே போகிறேன் அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் அங்கே கிளம்பி போகிறாரு. ரேவதின்னு கூப்பிட்டுட்டு கண்ணத்தில் இருக்கிற அந்த காயத்தை பார்த்துட்டு அடிச்சாரா உன்னைவர் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. ஏன் பொண்டாட்டியை நான் அடிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் கேட்குறாரு. நான் கேட்பேன், ஏன்னா அவளோட அண்ணனா, நான் கேட்பேன் என் தங்கச்சியை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு. அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்றாங்க. என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும், அவள் தப்பு பண்ணால் எங்ககிட்ட சொல்லுங்கள், இல்லைனா கண்டிச்சுக்கோங்க, மற்றபடி கை நீட்டுற அளவுக்கெல்லாம் உங்களுக்கு யாரும் எந்த உரிமையும் கொடுக்கல, நாங்களே அடிக்காமல் எங்கள் பிள்ளையை வளர்த்து தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு எதோ சொல்கிறாங்க. உன் தங்கச்சி மேலே ஒரு கைப்பட்டு அடிச்சதுக்கே இவ்வளோ கோவம் வருதே உனக்கு, உன்னால என் தங்கச்சி இறந்து போயிருக்காடா அப்படின்னு கத்துறாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. இறந்து போனவங்களுக்காக உயிரோடு இருக்கிறவங்க தினம் செத்துக்கிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சி அடிச்சிருக்கீங்கல்ல, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி ரேவதி என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்றாங்க நம்ம ரேவதி. அவள் எப்படி வரான்னு நான் பார்க்குறேன் அப்படின்றாரு தங்கராஜ் முன்னாடி எல்லா இடத்துலையும் அண்ணன் அவமானப்பட்டு தான் நிற்கிறாரு. இப்போ என்னடானா அண்ணன் அவர் முன்னாடி கூப்பிடும்போது நம்ம எப்படி போக முடியாதுன்னு சொல்றது, அது அண்ணன் அவமானப்படுத்துற மாதிரி இருக்குமே அப்படின்னு யோசிச்சு ரேவதி சரி நான் வரேன் அப்படின்னு போய் திங்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க.
ஆனால் தங்கராஜ் இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல. அன்னைக்கு வீட்டுக்கு வெளியே நிற்க வச்சப்போ கூப்பிட்டதுக்கு போகவே இல்லை. ஆனால் இன்னைக்கு பொசுக்குன்னு வரேன்னு சொல்லி அவங்க அண்ணன் கூட போயிட்டாலே அப்படின்னு தங்கராஜுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் கௌரவம் ரொம்ப முக்கியம். கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போது தங்கராஜை மதிக்காமல் அவன் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தங்கராஜ் யோசிச்சு ரொம்ப கன்ஃபியூஷனில் மேலே போய் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே நம்ம ரேவதியை கூப்பிட்டுட்டு பாக்யராஜ் வீட்டுக்கு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் விஷயத்த கேட்குறாங்க. எல்லாத்தையும் சொல்லிடுறாரு பாக்யராஜுமே. இது நடந்திருக்கு, இது நடந்திருக்கு. மதியோட வேலையை பறிக்கிறதுக்கு இவர் யார், சுரேஷும் மதியம் தானே முடிவு பண்ணணும் அதை பற்றி அப்படின்னு. அப்போதைக்கு சுரேஷ் இல்லை, மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க. இதை பற்றி எல்லாம் பேசும்போது சுரேஷ்குமே தெரியாது தங்கராஜால தான் மதியோட வேலை போச்சுன்னு. இப்போ இவங்க எல்லாருமே அதாவது மதிக்கிட்ட வச்சுக்க முடியாது, அவங்க கிட்ட பாயிண்ட் இருக்குது, என் வேலை இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் யார், என்னோட ஜாப் பர்மனெண்ட் ஆகணும்னு நான் எவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கும் போது என் வேலையை பறிச்சிட்டாரு அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நான் பேசிட்டு வந்தேன் அப்படின்ட்டாங்க மதியுமே. அவங்க பண்ணினாங்க, நான் பேசினேன், அவங்க ஏன் என் விஷயத்தில் தலையிடணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கேள்வி. இதுக்கு கூட என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் மதி சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும், அதுக்கு பொண்டாட்டியை கை நீட்டி அடிப்பாரா, அவர் பண்ணதை தானே என்கிட்ட சொன்னாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி மதி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மதி மட்டும் இல்லை, மலர், பாக்யராஜன் எல்லாருமே ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 1000 இருந்தாலும் எங்கள் பிள்ளையை அடிச்சதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், கண்டிப்பாக வரட்டும், கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தங்கராஜ் வந்து விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. ரேவதி வரலை. விடிஞ்சதுக்கப்புறம் அவரால் பொறுத்துக்க முடியல. அவர் பாட்டுக்கு கிளம்பி இங்கே வராரு. ரேவதி ரொம்ப நேரம் தூங்குறாங்க. ஆக்சுவலாக மலர் தான் சொன்னாங்க, நீ இன்னைக்காவது நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க வேண்டாம் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா வழக்கமாக அம்மா வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, புருஷன் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, பொண்ணுங்களுக்கு லைஃபே அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி. அதனால தான் நீ இங்கே வந்து ஃபுல் ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மலர். இந்த இடத்துல நம்ம தங்கராஜ் வருவார் அப்படின்னு இவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்ததுனால சுரேஷுமே வேலைக்கு போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்ம தங்கராஜுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டார் அவர். சுரேஷ்க்கு வந்து சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி மதியோட வேலை போனதுக்கு நான் தான் காரணம், நான் தான்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர்கிட்டையும் சொல்லாமல் பண்ணிட்டாரு. சுரேஷ் எப்படி பேசுவாரோ அப்படிங்கிற பயமும் பதற்றமும் கூட நம்ம தங்கராஜுக்கு இருக்க தான் செய்யுது. மாமா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிக்கணும். ஆக்சுவலாக ரேவதியை கை நீட்டி இருக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, அவள் பண்ணின காரியம் அப்படி, என்ன எல்லாமே எனக்கு எதிராக சொல்லியிருப்பாளே அப்படின்றாங்க. என்ன வேணா இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்கள் கை நீட்டினது தப்பு தானே, அது எப்படி எங்கள் பிள்ளையை நீங்கள் அடித்தது சரின்னு எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது மதி மாதிரி அவள் என்ன மதிக்காமையாக இருக்கா, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறா, ஒழுக்கமாக தானே இருக்கா, அவளை போய் நீங்கள் எதுக்கு அடிக்கணுங்கிற மாதிரி லக்ஷ்மி நறுக்குன்னு கேட்டுடுறாங்க. ராகவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு, அமைதியாக இருக்காரு. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் எதுவுமே பேசல. நான் அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ரேவதின்னு கூப்பிட்டா அவங்க கதவை திறந்து வெளியே வராங்க. நீ வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டா அவங்க அமைதியாக நிற்கிறாங்க. என்ன ரேவதி, நமக்குள்ளே என்ன சொல்லு, நான் உன்னை அடித்தேன், என்கிட்ட நீ என்ன வேணாலும் பேசலாம், நமக்குள்ளே என்ன இந்த மாதிரி எல்லாம் நடந்ததே இல்லையா, என்ன திடீர்னு பொசுக்குன்னு இங்கே வந்துட்ட, இதெல்லாம் நமக்கு நல்லாவா இருக்குது, என்னோட மான மரியாதை என்ன ஆகுன்னு யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மான மரியாதையை பற்றி மட்டும் யோசிச்சா போதுமா, அவளை பற்றி யோசிக்கணும்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதனால ரேவதியும் உள்ளே போன்னு சொன்னதும் உள்ளே போயிடுறாங்க. இப்போது தங்கராஜுக்கு அசிங்கமாக ஆயிடுது. கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது சுரேஷ் வந்து பாக்யராஜ் கிட்ட கேட்குறாரு, என்ன இருந்தாலும் ரேவதி அந்த வீட்டுக்கு தான் போய் வாழ வேண்டியிருக்கும், எதுக்காக தேவையில்லாமல் இந்த பொல்லாப்பு, பேசாமல் 2 பேரையும் சமாதானம் பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்றாங்க. டேய், உன் பொண்டாட்டியோட வேலை போனதுக்கு அவர் தான் காரணம், அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டாரா மதிக்கிட்ட, இல்லை ரேவதியை அடித்ததுக்கு ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டாரா, இல்லை பெரியவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால் போதுமா, பாதிக்கப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், அவள் என்ன படிக்கலையா, ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்து விடுறேன், அவள் பார்த்துப்பா, அவளை எதுவுமே தேவையில்லை, நான் போய் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுரேஷ் அங்கே போகிறாரு. தங்கராஜ் ரொம்ப ஒடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. சுரேஷ் அங்கே போயிட்டு மாமா அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காடுறாங்க. நீ கூட எனக்காக பேசல சுரேஷ் அப்படின்றாங்க. நான் என்ன மாமா பேச முடியும், என்ன இருந்தாலும் நீங்கள் அக்காவை அடிச்சிருக்கீங்க, அன்றைக்கி மண்டபத்தில் அடிக்கும் போதே எல்லாருமே கோவப்பட்டாங்க, நீங்கள் அதை யோசிக்கணும்ல, நான் மதியம் அடித்தது தப்புன்னா நீங்கள் அவங்கள அக்காவை அடித்தது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் வந்து ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீ கூட மாறிட்டல, உன்னை கூட மாற்றிட்டாங்கல்ல அப்படின்னு கண் கலங்குறாரு. அப்போ பார்த்து சுரேஷுக்கு டியூட்டின்னு சொல்லி ஃபோன் வந்துடுது. மாமா நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக பேசிக்கலாம், பிள்ளைங்களை அனுப்புங்க அப்படின்றாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அக்காவை பார்க்காம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அப்புறம் அக்காவால் எப்படி இருக்க முடியும், அதான் பிள்ளைங்களை அனுப்புங்க, சரியாயிடும் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு. அதான் நீ ஏன் சொல்கிறல்ல சரியாயிரும்னு, அவள் வேணும்னா பிள்ளைங்களை பார்க்க இங்கே வரட்டும், நான்லாம் பிள்ளைங்களை அனுப்புகிற மாதிரி இல்லை, என் பிள்ளைங்க தான் என்னோட உலகமே, அது அவளுக்கே தெரியும், நான் அனுப்ப மாட்டேன்னு அப்படின்றாங்க. இல்லை மாமா, அக்காவும் அண்ணனும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க. இல்லைடா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா நான் கூப்பிடுறேன், அனுப்ப மாட்டிங்களா அப்படின்னும் போது, இல்லை சுரேஷ், பசங்க விஷயத்தில் தலையிடாத, உன் அக்காவை நான் அடித்தது தப்புன்னு சொல்கிறியா, ஒத்துக்க
ஒத்துக்கிறேன். அதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றியா? கேட்குறேன். மற்றபடி என் பிள்ளைங்களெல்லாம் அனுப்ப முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுரேஷ்க்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, டியூட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போய் விருட்டுன்னு கிளம்பி வெளியே வரும்போது, என்னடா டியூட்டி கிளம்பிட்டியா அப்படின்னு பாக்கியராஜ் கேட்குறாரு. ஆமாண்ணே, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துட்டே இருக்குது, நான் கிளம்புறேன். அவர் குழந்தைங்களெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. போக போக எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம் விடுனே, இதில் நீ வேறு எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சுரேஷ் போயிடுறாரு. இப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மலர், பாக்கியராஜ், ரேவதி எல்லாரும். அப்போ மதி சொல்கிறாங்க, நம்ம ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படின்றாங்க மலர். தப்பாலாம் ஒன்றும் போகாது அப்படின்றாங்க பாக்கியராஜ். ஆமாம், அதுதான் நானும் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த விஷயத்தை பெருசு பண்ணோம்னா தான் நாளை பின்ன ரேவதி மேலே கை வச்சா அவள் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவா அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கும். இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி கை வைக்க மாட்டார். நான் ஏதோ பர்சனல் ரிவெஞ்சுக்காக தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன்னு நீங்கள் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. இல்லை, நான் அப்படி நினைக்கல, ஆனால் இது சரியாக வருமா அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் புருஷனால் என்ன பேச முடியும்? அவர் உங்களை அடித்ததுக்கு பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க. இந்த விஷயம் கேஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நில்லுங்க உங்கள் தம்பிக்கிட்டேயே. அவர் இந்த கேஸை எடுக்க மாட்டார், அவங்க மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் கண்டிப்பாக அந்த பயத்தை அவருக்கு கொடுக்கணும். அப்போ தான் இன்னொரு நாள் உங்ககிட்ட அதட்டி பேசுறது, இல்லை உங்கள் மேலே தேவையில்லாமல் கை வைக்கிறது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்கு இருந்தாலும் உங்கள் புருஷன் தான் உங்களுக்கு முக்கியம்னு கிளம்பி போக தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணிங்கன்னா இது நமக்குள்ளவே தான் இருக்க போகுது, சுரேஷ் கிட்ட இந்த கேஸ் போகிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதி. இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரேவதியும் ஒத்துக்கிறாங்க. ரேவதி, பாக்கியராஜ் 2 பேரும் மட்டும் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் வெளியில் போயிட்டு வரணும்னு போய் சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சுரேஷ்க்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நாங்கள் என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி. அக்கா, என்ன விளையாடுறியா அப்படின்னு, என் கம்ப்ளைண்ட்டை எடுக்க போறியா இல்லை இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் போகவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அக்கா, நம்ம குடும்ப விஷயம்க்கா இது அப்படின்னு. அதுக்காக என்னை அடிச்சிட்டாருன்னு மூலையில் உட்கார சொல்கிறியாடா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுரேஷ் வேறு ஆப்ஷனே இல்லை, இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த கேஸ் போகக்கூடாதுங்கிறதுக்காக தங்கராஜுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது தங்கராஜுக்குமே. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி பதற்றப்படுறாரு. இன்ஸ்பெக்டர் வரும்போது இவங்க எல்லாரும் இங்கே இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும், நம்ம குடும்பம் மறுபடியும் சந்திச்சிருக்கிற மாதிரி இருக்கும்னு சுரேஷ்க்கு வேறு பதற்றமாக இருக்குது. ஆனால் ரேவதியோ பாக்யராஜோ இதிலேருந்து பின்வாங்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக தங்கராஜுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பட் ஃபைனலி இந்த விஷயத்தில் நம்ம சுரேஷ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, தங்கராஜ் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறாரா இல்லை கன்வின்ஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.